ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. விவசாயிகளுக்கு மாதம் ரூபாய் 3000 ஓய்வூதியம். அரசின் இந்த அசத்தலான திட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். விவசாயிகள் நமது நாட்டின் முதுகெலும்பு. அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மேலும் அவற்றுள் ஒன்றுதான் பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா. இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பை வழங்கி அவர்களின் எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாகும். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் மாதம் ரூபாய் 3000 ஓய்வூதியத்தை பெறலாம். இதற்கு அவர்கள் தங்கள் வயதுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட தொகையை பிரீமியமாக செலுத்த வேண்டும். உதாரணமாக 18 வயதில் இணைபவர்கள் மாதம் ரூபாய் 55 பிரீமியம் செலுத்தினால் போதும். மத்திய அரசும் இதே அளவு தொகையை சேர்த்து மொத்தம் ரூபாய் 110 அவர்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டம் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்பத்தினரின் எதிர்காலத்தையும் உறுதி செய்யும். இதன் மூலம் விவசாயிகள் தங்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நிம்மதியாக வாழ முடியும். இந்த திட்டம் குறித்து மேலும் தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் அருகில் உள்ள வேளாண் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அவற்றுள் ஒன்றுதான் பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா. இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பை வழங்கி அவர்களின் எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாகும். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் மாதம் ரூபாய் 3000 ஓய்வூதியத்தை பெறலாம். இதற்கு அவர்கள் தங்கள் வயதுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட தொகையை பிரீமியமாக செலுத்த வேண்டும். உதாரணமாக 18 வயதில் இணைபவர்கள் மாதம் ரூபாய் 55 பிரீமியம் செலுத்தினால் போதும். மத்திய அரசு இதே அளவு தொகையை சேர்த்து மொத்தம் ரூபாய் 110 அவர்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.